Hello students, welcome to the class. Today share about 11th physics la heat and thermodynamics topic பார்க்க போறோம். So initially what is heat? Heat forms some energy and temperature heat play a very important role in everyday life. All living things can function properly only if it is a body maintaining at a particular temperature. Second thing is thermodynamics. It is a branch of physics which explain the phenomena of heat and temperature. So main topic is calorimetry. Calorimetry அப்படிங்கிறது ஒரு process. It is a process. It means the measurement of amount of heat released or absorbed by the thermodynamic system during the heating process. ஏதாவது ஒரு heating processல என்ன பண்ணுது, ஒரு சிஸ்டம் டெம்பரேச்சர் வந்து இழந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு டெம்பரேச்சரை வந்து கெயின் பண்ணுது. ஹீட் லாஸ்ட் பை த சிஸ்டம், another one is heat gained by the system. Both are equal. Finally what temperature we got, அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் consider two body. One is hot body, another one is cold body. When a body at higher temperature is brought into contact with another body at lower temperature. Consider two variety of body. One is higher temperature, another one is lower temperature. இல்லை காண்டாக்டே இல்லாமல் இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை லாஸ் பண்ணும். ஆனால் டெம்பரேச்சர் டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம ஒரே டைமில் நடக்கணும் அப்படின்னா போத் சிஸ்டம்ஸ் ஆர் காண்டாக்ட் வித் ஈச் அதர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஜங்ஷன் மாதிரி போட்டு வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சர் லாஸ்ட் சம் எனர்ஜி, லோயர் டெம்பரேச்சர் ஜங்ஷன் பாடி என்ன பண்ணுது, சம் எனர்ஜி கெயின்ட் பை த சிஸ்டம். பர்டிகுலர் டைமில் போத் ஆர் ஈக்லிபிரியம். அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மெயின் திங், ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு த ஹீட் கெயின் பை த கோல்டு பாடி and no heat is allowed to escape to the surrounding. First of all we can consider two body. One is water, it is a hot body. Another one is liquid, it is the cold body. And ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அதை நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் 1, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் டினோட் பண்ணிக்கலாம். வாட்டர் இருக்கும் T2 and M2 S2ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், how much amount of heat is gained, that is denoted Q gain எழுதலாம், which is equal to Q last. Q last எந்த அளவுக்கு அந்த சப்ஸ்டேட்டு ஹீட்டை லாஸ் பண்ணுது. அதாவது எனர்ஜி லாஸ் படி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒருவித ஆற்றலை மற்றொரு வித ஆற்றலாக மாற்ற முடியும். Energy cannot be destroyed anybody, but the energy will transfer from one body to another body. இதுதான் எனர்ஜி லால பார்ப்போம். அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் காலைல காஃபி குடிப்போம் இல்லையா, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு வாட்டரில் வைப்போம், ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த டம்ளரில் வச்சோம் அப்படின்னு, டம்ளர் இருக்கிற ஹாட் காஃபி வைக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுது, அந்த டம்ளரில் இருக்கிற ஹாட்னஸ் வந்து குறைஞ்சிருது. அந்த ஹாட்னஸ் எங்கே போகுது அப்படின்னா அது வாட்டர் வாங்கிக்குது. தட் இஸ் அ பேசிக்ஸ். எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து இழக்குதோ அந்த அளவுக்கு ஹீட் வந்து என்ன பண்ணியிருக்கு, வீணாக போகலை, அது வாட்டர் எலமெண்ட் வந்து வாங்கிக்குது. ஸோ ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். இழக்கிறதுனால மைனஸ் Q லாஸ்ட்னு எழுதுகிறோம். ஹீட்டை வந்து சிம்பிளி வி டினோட் தி லெட்டர் Q. Q gain is equal to Q last. For mathematical expression we can rearrange the equation. ப்ளஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது Q gain plus Q last which is equal to 0. ஸோ ஹீட் கெயின் which is equal to பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், ஹீட் லாஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அண்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த லிக்விட் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸுக்கு அதோடைய டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதை எப்படி ரைட் பண்ணலாம், Q is equal to MS del Eன்னு எழுதலாம், அதர்வைஸ் del T, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? தட் இஸ் எ கலோரிமெட்ரி செட்டப்பு. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு
உட்டன் பாக்ஸு, இன்சுலேட்டட் உட்டன் பாக்ஸு. இப்போ நம்ம ஃப்ளாஸ்க்லாம் யூஸ் பண்ணும்போது ஹாட் காஃபி எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம ஃப்ளாஸ்க் வந்து என்ன பண்ணுறதில்ல, நமக்கு சுடுறதில்ல. பிகாஸ் அதில் பிளாஸ்டிக்ஸு அண்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வால் வந்து இருக்குது. அது மாதிரி தான். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து வெளியில் போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்கிற கண்டெய்னர் தான் கலோரிமீட்டர். இட் இஸ் இன்சுலேட்டிங் தான். அதில் எதுக்காக வாட்டர் கண்டெய்னராக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? வாட்டர் எடுத்துக்கிட்டோம். இட் இஸ் அ நார்மல் வாட்டர். ஓகே, அண்டு வாட்டர் எடுத்தாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட், ஏதாவது ஒரு ராடு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிள் ராடு எடுத்து நல்லா ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா? இட் இஸ் இம்மர்ஜ் இன்டு தி வாட்டர். என்ன ஆகும் அப்படி, என்ன ஆகும், இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து என்ன பண்ணும், அந்த காஃபியில் இருக்கிற ஹீட் எடுக்கிற மாதிரி இந்த சப்ஸ்ட்ரேட்டில் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கும் போது நம்ம இனிஷியலாகவே நோட் பண்ணிக்கணும் இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து எந்த அளவுக்கு ஹீட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமமாக 80 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் T1 அந்த மாதிரி. தென் ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வாட்டர் ஹீட்டும் அண்ட் சப்ஸ்ட்ரேட்டோடைய ஹீட்டிங் லெவலும் ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன், போத் ஆர் சேம் டெம்பரேச்சர். அதோட TF வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி? Q is equal to ms del into T. இதை ரிலேட் பண்ணி நம்ம கால்குலேஷனை வந்து இப்போ போட்டு பார்க்கலாம். ஹாட் சாம்பிள் லாஸ்ட் their எனர்ஜி அண்டு வாட்டர் கெயின் சம் எனர்ஜி. இதை ஈக்குவேஷன் மூலமாக எழுதலாமா? Q gain, water gains some energy. It is M2 S2 into TF minus T2, and object lost their energy. So negative value Q lost, which is equal to minus M1 S1 into TF minus T1. Here M1 M2 it is a mass of water, S2 specific heat capacity of water, TF final temperature, and T2 temperature of the water. Here M1 mass of the object or substrate, and S1 specific heat capacity of object, and TF is the equilibrium final temperature, and T1 is the initial temperature. M2 S2 into TF minus T2, it is a value of water. இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? Q gain which is equal to minus of Q lost. Substitute பண்ணலாம். Equation number 1, this is equation number 2. ரைட் பண்ணுங்க. 1 is equal to minus 2 எழுதலாமா? ஏன்னா Q gain is equal to minus Q lost. M2 S2 into TF minus T2 value which is equal to minus of M1 S1 into TF minus T1. ஓகேங்களா? இதை பிராக்கெட்டட் டேர்ம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து காமன் ஃபார் போத். ஸோ மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். M2 S2 into TF minus of M2 S2 T2 which is equal to, அதே மாதிரியே இந்த மைனஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன், இப்படி மல்டிபிள் பண்ணலாம். ஸோ மைனஸ் ஆஃப் M1 S1 into TF ஒரு டேர்மு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் M1 S1 T1. ஓகேங்களா? இப்போ TF டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வரலாமா? ஸோ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு இதில் தான் TF இருக்குது. இந்த டேர்ம் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். M1 S1 TF. ஓகே, இந்த நெகட்டிவ் டேர்ம் வந்து அந்த சைடு போகும்போது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது. அந்த பாசிட்டிவ் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? M1 S1 into T1 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சு. M2 S2 T2. ஓகே, காமனாக எது இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா TF வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ TFஐ காமனாக வச்சுக்கிட்டோம். M2 S2 ப்ளஸ் M1 S1. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, ஹியர் காமனாக எதுவும் எடுக்கல, ஸோ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ TF மட்டும் வேணும் அப்படின்னா அது ஒரு சைடாக வச்சுக்கிட்டு இட் இஸ் அ மல்டிபிள் டேர்ம், அந்த சைடு போகும்போது டிவிஷனாக இருக்குது. TF is equal to M1 S1 T1 plus M2 S2 T2 whole divide by M2 S2 plus M1 S1. இதுதான் நமக்கு தேவையான TF வேல்யூ. எல்லா வேல்யூமே கான்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது we can get easily TF value. Very important detailed question. Thank you.